இன்றைக்கி பாவக்காய் குழம்பு வைக்க போகிறோம். அதுக்கு கொஞ்சம் தேவையான அளவுக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம். பாவக்காய் வதக்கிறதுக்கு மட்டும் கொஞ்சம் ஆயில் நல்லா சுட்ட உடனே இந்த பாவக்காயை இப்படி கட் பண்ணி வச்சுக்கோங்க. விதையெல்லாம் எடுக்க வேண்டாம், விதையோடு போட்டால் தான் இது நல்லாயிருக்கும். இந்த பாவக்காய் குழம்பு வந்து கெட்டி குழம்பு, பாவக்காய் கெட்டி குழம்பு வைக்க போகிறோம். இதை கொஞ்சம் நல்லா வதக்கிக்கிடுவோம். விதையெல்லாம் எடுக்காமல் கட் பண்ணுங்கள். இது வந்து பாவக்காயே பிடிக்காதவங்க கூட நல்லா சாப்பிடுவாங்க. பாவக்காயோட சத்து தான் எல்லாருக்குமே தெரியுமே. கசக்குங்கிறது தெரியும். பாவக்காய் வந்து ரொம்ப நல்லது. ஆனால் நம்ம சாப்பிட்றதுக்கு தான் பயந்துட்டு சாப்பிட மாட்டோம். ஆனால் இந்த குழம்பு நீங்கள் வச்சு பாருங்கள், அந்த கசப்பே தெரியாது. அந்த அளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதை ஒய்யாமல் வச்சுக்கிட்டே இருப்பீங்க. இதை நல்லா வதக்கிடுவோம். இது மேலே கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிடுவோம். தூள் உப்பு போடுங்க, கல் உப்பு போட்டால் ஒட்டாது. கொஞ்சமாக தூள் உப்பு போட்டுட்டு இதில் வந்து 1 ஸ்பூன் மஞ்சள் தூளும் போட்டுருங்க. அந்த தண்ணி சத்தம்லாம் கொஞ்சம் நல்லா தண்ணியெலாம் அடங்கின உடனே நல்லாயிருக்கும். இது இதை கொஞ்சம் வறுத்து எடுத்து வச்சுக்குவோம். இது இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கணும். பாருங்க, பாவக்காய் இப்போ நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இது போதும், இதோட ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ நம்ம குழம்பு தாளிக்கிறதுக்காக ஒரு பேன் வச்சுக்கிடுவோம். இதில் கொஞ்சம் ஆயில் போட்டுக்கிடுவோம். உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு எண்ணெய் போட்டுக்குங்க. ஆயில் நல்லா சூடாகட்டும். இதில் வந்து கொஞ்சம் வெந்தயம், ஒரு 2-3 வெந்தயம், கொஞ்சம் சோம்பு. இது நல்லா வெடிக்கட்டும். பாருங்கள், நல்லா வெடிச்சிட்ருக்கு. இந்த இதில் வந்து வெங்காயம் போட்டுருவோம். நீங்கள் சின்ன வெங்காயம் போட்டால் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது நல்லா இதாகிட்டும். இதிலே கருவேப்பிலை, வெள்ளைப்பூண்டு எல்லாம் போட்டுருவோம். இது லேசாக இருந்தால் இந்த அளவு இருந்தால் போதும், கண்ணாடி பதத்துக்கு இருந்தால் போதும். இந்த இதில் வந்து மிளகாய் தூள் போட்டுக்கோங்க, குழம்பு மிளகாய் தூள் போட்டுக்கோங்க. நான் வந்து 1/4 கிலோ பாவக்காய்க்கு நான் போடுறேன். நான் ஒரு 2.5 ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுக்கிறேன், குழம்பு மிளகாய் தூள் போடுறேன். நீங்கள் குழம்பு மிளகாய் தூள் வேணும்னா என்னுடைய இதை ராதாஸ்ரீ சேனலில் குழம்பு மிளகாய் தூள் இது போட்டிருக்கேன், அதை பாருங்கள். அப்படி உங்கள்கிட்ட குழம்பு மிளகாய் தூள் இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து 2 ஸ்பூன் மல்லி, 1 ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுக்கோங்க. இதுக்கு வந்து புளி வந்து ரொம்ப ஊற்றக்கூடாது. புளி கொஞ்சமாக ஊற்றிட்டு நான் 2 தக்காளியே நல்லா அரைச்சி வச்சுருக்கேன், அதை ஊற்றிடுவோம். புளி கொஞ்சமாக ஊற்றிட்டு தக்காளி கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கிடுவோம். இது நல்லா கொதிக்கணும். இதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுருவோம். நம்ம வந்து பாவக்காய்க்கு வந்து ஏற்கனவே உப்பு போட்டு நம்ம வறுத்துருக்கோம். அதனால் இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக நம்ம உப்பு போட்டுக்கிறோம், ரொம்ப போட வேண்டாம். குழம்பு அப்புறம் பார்த்துட்டு போட்டுக்குவோம். இதில் வந்து கொஞ்சம் ரொம்ப புளி ஊற்றிடாமல் நான் கொஞ்சமாக தண்ணியாக கரைச்சி வச்சுருக்கேன். கொஞ்சமாக ஊற்றிக்கிடுவோம். அப்புறம் புளிப்பு வேணும்னா ஊற்றிக்கிறலாம், இல்லாட்டினா வேண்டாம். ஏன்னா நம்ம தக்காளி போட்டுக்கிறதுனால ரொம்ப ஒரேதியாக புளி ஊற்றிடக்கூடாது. புளி பத்தாட்டினா அப்புறம் அந்த புளி தண்ணி ஊற்றிடலாம். இது வந்து ரொம்ப இந்த கசப்பே இருக்காது. இது நீங்கள் செஞ்சு பாருங்கள். இது ரொம்ப நல்லாயிருக்கும். இது நல்லா அப்படியே கொஞ்சம் எண்ணெயில் வதங்கட்டும். குழம்பு கொஞ்சம் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புளி தேவைன்னா புளி ஊற்றிக்கோங்க. எனக்கு புளி வேண்டாம், நான் தக்காளி அரைச்சதே எனக்கு போதும். உங்களுக்கு புளி வேணும்னா பார்த்துக்கோங்க. புளி, உப்பு எல்லாம் இந்த ஸ்டேஜில் போட்டுக்கோங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஏன்னா இப்போ நம்ம வந்து பாவக்காய் போட போகிறோம். அந்த பாவக்காய் வேகணும்ல, அதுக்காக கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். பாவக்காய் வெந்து வரும்போது நல்லா கெட்டி குழம்பாயிரும். பாவக்காய் போட்டுருவோம். பாவக்காய் நல்லா வேகட்டும். இது ஒரு 5 நிமிஷம் அப்படி நல்லா கொதிக்கிற அளவுக்கு நம்ம வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க. ரொம்ப நல்லா கெட்டி ஆகிக்கிறோம். பாவக்காய் கெட்டி குழம்பு கரெக்டாக இருக்கும். கொதிக்கிட்டு நம்ம மூடி வச்சுருவோம். கொஞ்சம் குழம்பு இப்போ நல்லா கெட்டியாகிருச்சு. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. மணக்க இருக்குது குழம்பு.
இதில் வந்து நம்ம லாஸ்ட் இப்போ போதும், இந்த அளவுக்கு போதும், கெட்டியாக போதும்னா கொஞ்சம் இது மேலே வந்து இது போட்டுக்கோங்க, சுகர். நீங்கள் ஜீனி போட்டாலும் சரி, நான் கொஞ்சம் வெல்லம் போடுறேன். நீங்கள் ஜீனி போட்டால் ஏதோ ஒன்று, ஒரு ஸ்வீட் ஒன்று அது மேலே கொஞ்சம் போட்டு விட்டுருங்க. பாருங்கள், எண்ணெய் கூடி நல்லா வந்துருச்சு. இதை வந்து கசக்கவே கசக்காது. நீங்கள் ஒரு ட்ரிப் இதை பண்ணி பாருங்கள். இதுக்கு வந்து எனக்கு கமெண்ட் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வந்து ரொம்ப எனக்கு வந்து நீங்கள் கமெண்ட் கொடுத்தாலே எனக்கு ரொம்ப உற்சாகமாக இருக்கும். நீங்கள் கமெண்ட் கட்டாயம் கொடுங்க. இது மாதிரி நான் வேறு ஏதாவது செய்யணும் அப்படின்னா கூட இது பண்ணுங்க. ஒரு ஃப்ரெண்டு கேட்டிருக்காங்க, வெரைட்டி ரைஸில் நான் போட்ட இது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு, வெரைட்டி ரைஸ் எல்லாம் வேறு இன்னும் போடுங்க அப்படின்ட்டு இருக்காங்க. பாருங்கள், போதும். இது நம்ம வெல்லம் போட்ட உடனே இந்த கெட்டி அளவு வேணும்னா வச்சுக்கலாம், இன்னமும் கெட்டியாக வேணும்னா கூட நம்ம வச்சுக்கலாம். எனக்கு இது போதும். இந்த சாதத்துக்கு நான் போடுறேன். இது 1/4 கிலோ அளவுக்கான ஒரு குழம்பு. இங்கே உங்களுக்கு யாருக்காவது ஏதாவது நல்ல இது தேவை அப்படின்னா என்கிட்ட சொல்லுங்கள், நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். அப்படியே இருக்கட்டும், அது அடுப்புலேயே இருக்கட்டும், நான் ஆஃப் பண்ணிடுறேன். இவ்வளோ அழகாக கெட்டியாக நல்லா கெட்டியாயிருச்சு. இதே மாதிரி நீங்களும் செய்யுங்க. இந்த சாதத்தில் நம்ம பாவக்காய் குழம்பு ஊற்றி நம்ம சாப்பிடுவோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், இந்த பாவக்காயை கலர் அப்படியே மாறாமல் பச்சையாகவே இருக்குது நல்லா. இதை நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள். இது பார்க்கும் போதே நல்ல டேஸ்ட்டாக இருக்குது, நல்லா கரெக்டாக இருக்குது எல்லாமே. நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த பாவக்காயெலாம் பாருங்கள், கசக்கவே இல்லை. நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள். நம்ம பாவக்காய் குழம்பு நல்லா செஞ்சாச்சு. இதை நீங்களும் செய்யுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் கொடுங்க. தேங்க்யூ, பாய்.